திட்டத்திலே போடப்பட்டிருக்கின்றது. ஒன்றை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இங்கே நிதி அமைச்சர் அறிவித்திருக்கின்ற பல திட்டங்கள் எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியிலே இருந்து எடுக்கப்பட்ட திட்டங்களாகும். 1000 தொழிற்பயிற்சி மையங்கள் மேம்பாட்டு திட்டமாகட்டும், மகளிருக்கான தோழி விடுதிகள், அது அங்கே தமிழ்நாட்டிலே மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது. தொழிலாளர் தங்கும் விடுதிகளாகட்டும், ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களை அவர் எடுத்து கையாண்டிருப்பதற்காக அந்த நன்றிக்காகவாவது தமிழ்நாட்டிற்கு அவர் நிதியை ஒதுக்கி இருக்க வேண்டாமா? தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டுள்ள தோழி விடுதி, தொழிலாளர் பயிற்சி மையம், தொழிலாளர் தங்கும் விடுதி உள்ளிட்ட அனைத்து திட்டங்களையும் காப்பியடித்துள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லையா என திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் மக்களவையில் காட்டமான கேள்விகளை எழுப்பியுள்ளார். ஏற்கனவே நிதிச்சுமையிலே தள்ளாடி கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு, உதாரணத்திற்கு தென்சென்னை தொகுதியை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட ரயில் திட்டம் இருக்கிறது அல்லவா? அதற்கான அடிக்கல் 2010ஆம் ஆண்டு நம்முடைய மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் அவர்களால் நாட்டப்பட்டது. சென்னையிலே கலைவாணர் அரங்கத்திலே 2011ஆம் ஆண்டு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அதற்கு நிதியை அறிவிக்கின்றார். 63,000 கோடி அளிக்கப்படும் என்று. ஆனால் இன்று வரை ஒரு அம்மஞ்சல்லி கூட, அதாவது ஒரு நையா பைசா கூட அந்த திட்டத்திற்கு ஒதுக்கவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் நம் மக்கள் எனும் கருணை உள்ளத்தோடு எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 33,000 கோடி ரூபாய் ஒதுக்கி அந்த பணியை துவக்கி இருக்கின்றார். ஏற்கனவே அந்த நிதிச்சுமை. இப்பொழுது பாருங்கள், பிரதம மந்திரியின் வீடு வழங்கும் திட்டத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில் 3 கோடி வீடுகள் கட்டப்படும் என்று அறிவித்திருக்கின்றார் நிதியமைச்சர். ஒரு வீட்டிற்கான ஒன்றிய அரசின் பங்கினை உயர்த்துவது குறித்து இந்த நிதிநிலை அறிக்கையிலே எந்த விதமான அறிவிப்பும் இல்லை. ஒன்றிய அரசின் பங்கு ஒரு வீடு கட்டுவதற்கு 1.5 லட்சம் என்றால் மாநில அரசாங்கம் 12 இருந்து 14 லட்சம் ரூபாய் செலவு செய்ய வேண்டும். ஆனால் செலவழிப்பது மாநில அரசாங்கம், திட்டத்தின் பெயர் மட்டும் பிரதம மந்திரி வீடு கட்டுகின்ற திட்டம். இது எந்த விதத்திலே நியாயம்? இன்னும் சொல்ல போனால், முத்திரைத்தாள் மாநில அரசுகளின் பட்டியலில் உள்ளது. அதனை குறைக்குமாறு மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றது. எங்களுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கேட்கின்றார், அறிவுறுத்துகிறீர்கள், ஆனால் அதற்கான இழப்பீட்டு தொகையை நீங்கள் வழங்க வேண்டும் அல்லவா? ஏற்கனவே தமிழ்நாட்டின் சரக்கு சேவை வரி விதிப்பால் தமிழ்நாட்டிற்கு ஆண்டொன்றிற்கு ஏற்பட்ட 20,000 கோடி ரூபாய் இழப்பிற்கு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.